மீண்டும் ஒரு முறை குருகுல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் நாங்கள் காந்தப்புலம் தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி ஆராயிருக்கின்றோம். நாங்கள் இதுவரை பார்த்த விடயங்கள் உங்களுக்கு தெரியும். மின்காந்த இணை என்றால் என்ன, இந்த மின்காந்த இணையால் வர விடயங்கள், அதை பற்றிய விளக்கங்களை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம். மின்காந்த இணை அதாவது BIAN எந்த சந்தர்ப்பத்தில் வரும் என்று, BIAN cos θ, BIAN என்றது ஆரியன் காந்தப்புலத்தோட தொடர்புடையது. ஆரியன் காந்தப்புலம் என்றால் என்ன? தளமும் புலமும் சமாந்திரமாக இருந்தால் அது ஆரியன் காந்தப்புலம் என்று. இந்த ஆரியன் காந்தப்புலத்தை கொண்டதான உபகரண அமைப்பு தான் என்று பார்க்க போகின்றோம். இந்த உபகரண அமைப்பு நாங்கள் அசையின் சுருள் கல்வனோமானியாக உள்ளது. இந்த அசையின் சுருள் கல்வனோமானி மின்னோட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்த போகின்றோம். இந்த மின்னோட்டத்தை அளப்பதற்கு பயன்படுத்துகிற அதே நேரத்தில் இந்த மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு ஆரியன் காந்தப்புலம் எவ்வாறு பயன்படுத்தப்படுது என்ற விடயங்களையும் நாங்கள் இங்கே ஆராய இருக்கின்றோம் என்று. இதில் பாருங்கோ, நாங்கள் கவனிக்கக்கூடியது 2 அரைவட்ட காந்தங்கள் இருக்கின்றது. அரைவட்ட காந்தங்கள், அதாவது குழிவு முனை காந்தங்கள் என்று சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறோம் பரியலாட காந்தம், நிரந்தர பரியலாட காந்தம் என்று சொல்கின்றோம். அதே நேரத்தில் சுயமாக இயங்கக்கூடிய சுருள், செப்பு கம்பி சுற்றப்பட்டிருக்கு, சுயமாக இயங்கக்கூடிய சுருள். அந்த சுருள் ஒரு அச்சாணி, அந்த அச்சாணியில் உங்களுக்கு தெரியுது, நிலைத்த அச்சாணியில் 2 ஆபரண தாங்கிகளுக்கிடையே சுருள் சுயமாக அசையக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆபரண தாங்கிகள் என்பது உராய்வை குறைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஜுவல் என்று நாங்கள் சொல்கிறோம். அதாவது இந்த வைரம், அதாவது வளமையாக உங்களுக்கு தெரியும் மணிக்கூடுகள் வழியவே எத்தனை ஜுவல், 17 ஜுவல், 21 ஜுவல்ஸ் என்று தெரியும். அந்த உராய்வை குறைக்கிறதுக்கு அந்த ஆபரண தாங்கிகள் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் இங்கேயும் அந்த உராய்வை குறைக்கிறதுக்கு ஆபரண தாங்கிகள். மயிர்வீல், இந்த மயிர்வீல் என்றது ஹேர் ஸ்ப்ரிங். இதில் பாருங்க, 2 ஒரு திசையில் ஒன்று, மற்றது அடுத்த திசையில் இன்னொன்றாக 2 மயிர்வீல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மயிர்வீலினூடாக மின்னோட்டத்தை செலுத்தினால் இந்த சுருளினூடாக மின்னோட்டம் செல்ல போகின்றது. ஆகவே இது எவ்வாறு தொழிற்படுது? இப்போ மின்னோட்டம் ஓடும் பொழுது இந்த சுருளின் தளமும் புலமும் சமாந்திரமாக இருக்கக்கூடியதாக இந்த வளைந்த முனைவுகளையுடைய காந்தங்களை பயன்படுத்தி கதிர்வடிவான காந்தப்புலம் உருவாக்கப்படுது. அதை பற்றி நாங்கள் ஆராய்வோம். இந்த சுருளோட எங்களுக்கு ஒரு காட்டி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த காட்டி தான் திரும்பக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இது எவ்வாறு திரும்புது, மின்னோட்டத்தை இதால் செலுத்தும் பொழுது இதுகளால் ஓடிக்கொண்டு கேட்கல என்ன நடக்குது, மின்னோட்டத்தால் ஒரு இந்த இணை ஒன்று உருவாகி இணையால் திரும்ப போகுது. திரும்ப எதிர்க்கிற வகையில் இந்த மயிர்வில் எதிரான முறுக்கத்தை கொடுக்க போகின்றது. அப்போ எதிரான முறுக்கமும் மயிர்வில் கொடுக்குற முறுக்கமும் இந்த சுருளிவில் கொடுக்குற முறுக்கமும் சமனாக விரைவில் காட்டி ஒரு குறித்த திசையை காட்டும். அதை கொண்டு தான் நாங்கள் இங்கே மின்னோட்டத்துக்கும் திரும்பலுக்கும் என்ன தொடர்புன்றதை ஆராய போகின்றோம். ஆகவே இதில் எங்களுக்கு அடிப்படை மயிர்வில் கொடுக்குற முறுக்கமும் இந்த மின்னோட்டத்தின் காரணமான முறுக்கம் ஒன்று சமப்படுத்துகிற நிலை. அப்போ இது இஞ்சால புகைகளை 2 மயிர்வில்லும் எவ்வாறு சமப்படுத்துது? அந்த மயிர்வில் என்றது ஒரு மெல்லிய ஸ்ப்ரிங், உங்களுக்கு தெரியும், ஹேர் ஸ்ப்ரிங் மெல்லிய ஸ்ப்ரிங். அதில் உள்ள தேவை என்னன்றதை பற்றியும் நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இதில் பாருங்கோ, இந்த மெல்லிரும்பகணியை தாங்கும் இந்த மெல்லிரும்பகணி நிலையானது, அது காந்தமெல்லா ஊசியால் தாங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சுருள் முற்றாக சுழலாது. பாருங்க, இதுக்கு இஞ்சால சுழல முடியாது. இப்போ சுருள் முற்றாக சுழல முடியாது. ஆனால் சுருளின் தளமும் புலமும் சமாந்தரமாக இருக்குது. அப்போ இதில் பாருங்க, இதில் எங்களுக்கு தெரியுது இந்த காந்த விசை கோடுகள் இப்படி போகுது இங்கே. அப்போ இதிலேருந்து என்ன மாதிரி வரப்போகுது, இது இந்த மாதிரி வரப்போகுது. இதுதான் அந்த கதிர் வடிவான காந்தப்புலம். இப்போ கதிர் வடிவான காந்தப்புலம் இவ்வாறு அமையும். இப்போ சுருள் எவ்வாறு சுற்றினாலும் அதன் தளமும் புலமும் சமாந்திரமாக இருக்கும்.
ஆகவே அதில் தாக்குற இணை எப்போதும் உயர்வாக இருக்க போகின்றது. உயர்வாக எவ்வாறு இருக்கும் என்றதையும் நாங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்க, கதிர் வடிவான காந்தப்புலம் நான் ஏற்கனவே கீர்னது தான் இங்கே காட்டி இருக்கும். கதிர் வடிவான காந்த விசைக்கோடுகள், அதோட இந்த சுருளின் குறுக்கோட்டு காட்டியிருக்கு, சுருள் எப்படி திரும்புது என்றதில் காட்டப்பட்டிருக்குது. இதுதான் இந்த கதிர் வடிவான காந்தப்புலம். அப்போ காந்த விசைக்கோடு தொடர்ச்சி இந்த மாதிரி இருக்க, இதுதான் காந்த விசை கோடுகள். அப்போ இதன் மூலம் நாங்கள் எவ்வாறு தொடர்பு எடுக்க போகிறோம் என்று பார்ப்போம். ஆகவே இந்த கதிர் வடிவான காந்தப்புலத்தை கொண்டு ஆரியம் காந்தப்புலத்தை உருவாக்குகின்றோம். மின்னோட்டங்களை அளப்பதற்கு அசைஞ்சுருள் கெல்வனமானி பயன்படுத்தப்படுகின்றது. இதில் வளைந்த முனைவுகளையுடைய காந்தங்களையும், அதான் பரிகளாட காந்தம், மெல்லிரும்பு அகனி உருளையையும் கொண்டு கதிர் வடிவான காந்தப்புலம் பெறப்படுகிறது. சுருளினூடு ஓர் மின்னோட்டம் செலுத்தப்படும் போது அதில் ஒரு இணை தாக்கும். ஆகவே சுருளானது சுழலும். மின்னோடினால் தாக்குற இணை உங்களுக்கு தெரியும், BIAN. அந்த இணையின் காரணமாக சுருள் திரும்ப போகுது. அதை எதிர்க்கிற இணையாக மாயிரிவில் கொடுக்க போது மீளும் இணை. அது திரும்பிய கோணத்துக்கு நேர்வித சமனாக இருக்க போகுது, K θ. ஆகவே பாருங்கோ, அப்போது தொங்கல் இழை முருக அது ஒரு எதிரான இணையை கொடுக்கும். இழை கொடுக்கும் மீளும் இணையும், மாயிர்வில் கொடுக்கும் இணை, அதான் இழை கொடுக்கிற மீளும் இணையும் சுருளில் தாக்கும் இணையும் சமனாக வரும்போது சுருள் சமநிலைக்கு வரும். இதுதான் அதில் உள்ள எண்ணக்கரு. அந்த வகையில் சமநிலையில் சுருளில் தாக்கும் இணை சமன், மாயிர்வில் கொடுக்கும் மீளும் இணை. சுருளில் தாக்கும் இணை சமன், மாயிர்வில் கொடுக்கும் மீளும் இணை. ஆகவே அந்த வகையில் BIAN ஆரியம் காந்தப்புலத்தில் உருவாகிறது. BIAN சமன் K θ. BIAN சமன் K θ. ஆகவே இதிலிருந்து பாருங்க, நாங்கள் இந்த A என்றது பரப்பு எண்ணிக்கை, சுருள எண்ணிக்கை, காந்தப்பாய் அடர்த்தி K. ஆகவே இதிலிருந்து I எழுவா மாற்றம் செய்தால் என்ன வரப்போகுது? ஆகவே K என்றதுதான் அலகு திரும்பலுக்கான மீள்தரும் முறுக்கம், முறுக்கல் மாறிலி என்று சொல்கிறோம். தீட்டா திரும்பிய கோணம். ஆகவே I எழுவா மாற்றம் செய்தால் K/BN θ. அப்போ குறித்த கெல்வனமானிக்கு K அதான் மயிர்விலண்ட முறுக்கல் மாறிலி, B என்றது காந்தப்பை அடர்த்தி, A பரப்பு சுருளின் பரப்பு, N என்றது எண்ணிக்கை சுருக்களின் எண்ணிக்கை. ஆகவே இதிலிருந்து இவ்வளவும் ஒரு குறித்த கெல்வனமானிக்கு மாறிலியாக இருக்குது. ஆகவே I நேர்வித சமன் தீட்டாவாக இருக்க போகுது. I நேர்வித சமன் தீட்டா. ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு இலகுவாக மின்னோட்டத்துக்கும் திரும்பலுக்குமான தொடர்பு கிடைக்கின்றது. இதை கொண்டு நாங்கள் மின்னோட்டத்தை அளப்பதற்கு இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதே நேரத்தில் இந்த ஓட்ட புலங்கூர்மை என்றால் என்ன? இந்த ஓட்ட புலங்கூர்மை என்றது நாங்கள் ஏற்கனவே பெறப்பட்ட கோவையில் இருந்து θ/I எழுவா மாற்றம் செய்தால் BAN/K என்று வருது. இப்போ θ/I என்றது என்ன? இதுதான் ஓட்ட புலங்கூர்மை. இந்த ஓட்ட புலங்கூர்மை என்றது என்ன? ஒரு அலகு மின்னோட்டத்துக்கான திரும்பல். ஓரலகு மின்னோட்டம், மின்னோட்டம் ஒரு அலகுன்னா எவ்வளோ திரும்பல், அதான் புலங்கூர்மை. ஓட்ட புலங்கூர்மை என்றது ஓரலகு மின்னோட்டத்துக்கான திரும்பல். இப்போ சில வேளைகளில் நாங்கள் மாறியும் சில இடங்களை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்த சில ஒரு பாசுபலில் மாறியான விடயங்களும் வந்திருக்கு. ஆனால் அதில் சரியாக விளங்க வேண்டிய ஓரலகு மின்னோட்டத்துக்கான திரும்பலாம் ஓட்ட புலங்கூர்மை என்றது தெளிவாக இருக்கும். அப்போ இந்த ஓட்டப்புல, அதாவது இப்போ ஓரலகு மின்னோட்டத்துக்கு திரும்பல் எவ்வளவு கூட இருக்கோ அப்போ உணர்திறன் கூட. அப்போ அந்த உணர்திறனை கூட்டுறதுக்கு வழி என்ன? கொண்டு காந்தப்பாய் அடர்த்தியை கூட்டணும், பியை கூட்டணும். பி உயர்வாக இருந்தால் புலங்கூர்மை உயர்வு, θ/I உயர்வாக இருக்கு. அல்லது பரப்பை கூட்டணும், பரப்பு உயர்வாக இருந்தால் ஓட்ட புலங்கூர்மை அதிகரிக்கும். அதே நேரத்தில் எண்ணிக்கை உயர்வாக இருந்தாலும் புலங்கூர்மை அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் K முறுக்கல் மாறிலி குறைவாக இருக்கணும், இருந்தால் புலங்கூர்மை அதிகரிக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த புல வலிமை எவ்வாறு அதிகரிக்கிறது? அதன் வலிமை மிக்க காந்தங்களை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த காந்தங்களை பயன்படுத்தி அந்த காந்தங்களுக்கும் சுருளுக்கும் இடையான இடைவெளி, அதுக்கெல்லாம் புல வலிமை இருக்க போகுது. அந்த இடைவெளி குறைவாக வைத்திருக்க வேண்டும். அப்போ இடைவெளி குறைவாகவும் உயர் வலிமையுடைய காந்தங்களையும் பயன்படுத்தி பியை அதிகரிக்க செய்யலாம்.
அப்போ பியை அதிகரிக்கலாம், அதன் மூலம் உணர்திறனை அதிகரிக்கலாம். வழி இடைவெளியை குறைவாக வச்சுருக்கணும். வழி இடைவெளி கூடினா எங்களுக்கு புல வலிமை குறைஞ்சிடும். அந்த வழியின் இடைவெளியான காந்தங்களுக்கும் சுருளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி. பரப்பு கூட வச்சுருக்கணும். அப்போ பரப்பு கூட வச்சுருந்தா என்ன நடக்கும்? பரப்பு கூடினா வழி இடைவெளி கூட வலிக்கின்றோம். வழி இடைவெளி கூடினா என்ன செய்யும்? புல வலிமையும் குறையும். அதே நேரத்தில் பரப்பு கூடையில் அலைஞ்சு ஓய்வடைகிறதுக்கும் நேரம் கூட செல்லும், விரைவாக ஓய்வடையாது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பரப்பை அதிகரிக்க முடியாது. பரப்பு அதிகரிக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு. அது எவ்வாறுன்றது நாங்கள் அதுக்கேற்றபடி அந்த கருவிக்கு ஏற்றபடி அதை தீர்மானிக்க வேணும். அதேமாதிரி எண்ணிக்கையை கூட்டினாலும் அதே பிரச்சனை இருக்குது. வழி இடைவெளி அதிகரிக்கலாம், அதே நேரத்தில் அது விரைவாக ஓய்வடையாது. ஆகவே அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிக்கலாம். அப்போ இதுகளை அதிகரிக்கிறது அதன் எல்லை எவ்வளவு விரைவாக ஓய்வடையணும் என்றது தேவை இருக்குது. இப்போ மூன்றும் அதிகரிக்கலாம். அதே மாதிரி மயிர் வில்லுண்ட வில் மாறலிய குறைக்கலாம். அப்போ குறைஞ்சாலும் அங்கே என்ன செய்யும்? விரைவாக ஓய்வடையாது. ஆகவே அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குறைக்க முடியாது. ஆகவே அவ்வாறு அதுக்கேற்றபடி நாங்கள் இந்த மூன்றையும் அதிகரிக்கிறோம். எவ்வாறு அதிகரிக்கிறோம் என்றதிலும் அங்கே முக்கியத்துவம் பெறுது. குறைக்கிறோம், எவ்வளவு குறைக்கலாம் என்றதிலும் முக்கியத்துவம் பெறுது. ஆகவே ஓட்ட புலங்கூர்மை என்பது இந்த அளவில் தங்கியிருக்கு. ஓட்ட புலங்கூர்மையை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? BAN மூன்றையும் அதிகரிக்கலாம், கீழே குறைக்கலாம். அதிகரிக்கிற அளவு ஒரு எல்லைப்படுத்தப்பட்டிருக்கு, குறைக்கிற அளவும் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, உயர் மின்னோட்ட உணர்திறனை பெறுவதற்கு வழி இடைவெளியில் B உயர்வு பெறுமதியுடையதாக இருத்தல் வேண்டும். வழி இடைவெளி என்பது என்ன? அந்த காந்தங்களுக்கும் சுளுக்கும் இடையான இடைவெளி உயர்வு பெறுமதியுடையதாக இருத்தல் வேண்டும். அதாவது நிரந்தர காந்தங்கள் உயர் வலிமையுடையதாகவும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர் வலிமையுடையதாகவும் ஒடுங்கிய வழி இடைவெளியையும் கொண்டிருத்தல் வேண்டும். இரண்டாவது, ஆனது போதிய அளவு பெரியதாக இருத்தல் வேண்டும். ஆனால் சுருள் மிக பெரியதாக இருந்தால் வாசிப்பு பெறுவதற்கு முன் திரும்ப நிலை குறித்து ஆடலுறும், விரைவாக ஓய்வடையாது. அதாவது சமநிலை அடைவதற்கு அதிக நேரம் எடுக்கும். இப்போ பரப்பை ஒரு போதிய அளவு தான் கூட்டலாம், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கூட்டினா அது ஆடலுறும். மூன்றாவது, என்ன ஆனது பெரியதாக இருத்தல் வேண்டும். ஆனால் அப்படி பெரிதாக இருக்கிற வழி இடைவெளி கூடிடும். வழி இடைவெளி கூடினா காந்தப்புல வலிமை குறைப்பது. ஆகவே அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பெரிதாக இருக்க முடியாது. ஆகவே வழி இடைவெளி அகலமாக பயன்படுத்த முடியாது. நாலாவது, சிறிதாக இருத்தல் வேண்டும். சிறிதாக இருந்தால் என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவாக ஓய்வடையாது. ஆகவே ஆனால் தொங்கலை எதிர்க்கும் தன்மை மிக குறைவாக இருப்பதால் திரும்ப வாசிப்பு எடுப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும். அதாவது சமநிலை அடைவதற்கு அதிக நேரம் எடுக்கும். ஆகவே விரைவாக சமநிலை அடையணும் என்ற தேவை இருக்குது. அதுக்கேற்றபடி 3 விடயங்களை கூட்டலாம். BAN குறைக்கலாம். இதன் மூலம் அதின் அலகு திரும்பலுக்கான தீட்டா கோணத்தை கூட்டுற, அதாவது புலங்கூர்மையை அதிகரிக்கலாம். ஒரு அலகு மின்னோட்டத்துக்கான திரும்பலை கூட்டுறக்கூடிய வழி, அதாவது உணர்திறனை அதிகரிக்கிறக்கூடிய வழி 4 விடயங்களை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த மின்னோட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு உரிய அதே தன்மை அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் அதுக்குரிய அதே தன்மையை கொண்டதாக அமையும். எவ்வாறுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ மின்னோட்டத்துக்கான திரும்பலும் இப்போ எங்களுக்கு பாருங்க, இப்போ தீட்டா ஓவர் எங்களுக்கு தீட்டா ஓவர் ஐ தான் நாங்கள் பார்த்த நாங்கள் BAN ஓவர் K என்று பார்த்தினாங்க. இப்போ எங்களுக்கு ஐக்கு பதிலாக என்ன போடலாம்? இதில் V/R என்று போடலாம். இந்த ஐக்கு பதிலாக V/R. ஆகவே இதில் இருந்து நாங்கள் தீட்டா ஓவர் V/R சமன் BAN ஓவர் K என்று எடுக்கலாம். BAN ஓவர் K. சரி, அப்போ இதில் இருந்து பாருங்க, இந்த R நாங்கள் மேலே எடுத்தால் R மேலே போகும், இஞ்சால் எடுத்தால் கீழே வரப்போகுது. ஆகவே தீட்டா ஓவர் V இந்த R வரப்போகுது, இங்கே R வந்து இங்கே கீழே வரப்போகுது. ஆகவே இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தலாம். தீட்டா V என்றது BAN ஓவர் KR. ஆகவே இங்கே பாருங்க, அதே
என்ன பியை கூட்டுற மூலம், ஏ கூட்டுற மூலம், என்ன கூட்டுற மூலம் அல்லது கேயை குறைப்பதன் மூலம் அழுத்த புலங்கூர்மையையும் அதிகரிக்கலாம். அப்போ மின்னோட்டத்துக்கு உரிய புலங்கூர்மையை அதிகரிக்கிறதுக்குரிய அதே தன்மை தான் அழுத்தத்தின் புலங்கூர்மையை அதிகரிக்கிறதுக்கும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றதிலிருந்து விளங்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே உயர் அழுத்த புலங்கூர்மையை கொண்டிருப்பதற்கு உயர் மின்னோட்ட உணர்திறனை பெறுவதற்குரிய அதே இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்றது எங்களுக்கு தெளிவாக புலனாகின்றது. அதே மின்னோட்ட புலங்கூர்மையை அதிகரித்தால் சுயமாகவே நாங்கள் அழுத்த புலங்கூர்மையும் அங்கு அதிகரிக்கும் என்றது தெளிவாக தெரிகின்றது. அடுத்ததாக நாங்கள் இக்கருவியின் நன்மைகள், இந்த கருவியின் நன்மைகள் என்றால் இந்த கல்வனோமானியை பயன்படுத்த முன்னர் ஆரம்ப காலத்தில் நாங்கள் மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு டேஞ்சன் கல்வனோமானி தான் பயன்படுத்தப்பட்டது. அப்போ அந்த டேஞ்சன் கல்வனோமானி ஒன்று மானி இருந்தது. அந்த மானிகள் திரும்பல் மின்னோட்டத்துக்கு நேர்வித சமனாக இருக்காது, டேன் தீட்டாவுக்கு தான் நேர் சமனாக இருந்தது. அடுத்தது வெளியில் உள்ள புவிக்காந்த புலம் கூடி அதை பாதிக்கும். அவ்வாறான பல இடர்பாடுகளை கொண்டதாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த இடர்பாடுகள் எல்லாம் இங்கு இல்லை. வெளியில் உள்ள காந்த புலங்களால், புவிக்காந்த புலம் வெளியில் உள்ள காந்த புலங்களால் அவ்வளவாக பாதிக்கப்படாது. ஏன் இங்கே பயன்படுத்துகிற காந்தங்கள் வலிமையுடைய காந்தங்கள். அதே இதில் மின்னோட்டத்துக்கும் திரும்பலுக்குமான தொடர்பு ஏகபரிமாணமாக இருக்குது. மின்னோட்டம் திரும்பலுக்கு நேர்வித சமனாக இருக்குது. ஆகவே இது எல்லாம் இந்த நாங்கள் ஆரியன் காந்த புலத்தில் இந்த கருவியை உருவாக்கின பிறகு எங்களுக்கு சிறப்பாக மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு உதவக்கூடியதாக உள்ளது. ஆகவே பாருங்கள், இதில் வலிமை மிக்க காந்தங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் வெளியில் உள்ள சிறு காந்தங்கள் அவ்வளவாக பாதிக்கப்பட மாட்டாது. பாதிப்பிற்கு ஆனால் பாதிப்பு குறைவு. மின்னோட்டத்துக்கும் திரும்பலுக்கும் இடையான தொடர்பு ஏகபரிமாணமானது. திரும்பலுக்கும் அதாவது ஐ நேர் சம டீட்டான்னு பார்த்துட்டோம். மின்னோட்டத்துக்கு திரும்பல் தொடர்பு ஏகபரிமாணமானது. அதே நேரத்தில் இந்த கல்வனோமானிகள் எல்லாம் மிகச்சிறிய மின்னோட்டத்தை தான் அளக்கிறோம். மைக்ரோ எம்பியர், மில்லி எம்பியரில் இருக்க போது இந்த கல்வனோமானியை நாங்கள் ஆம்பியர் மானியாகவோ வோல்ட் மானியாகவோ மாற்ற முடியும். அவ்வாறு மாற்றி மைக்ரோ எம்பியர்லேருந்து ஆம்பியர் வரை மின்னோட்டத்தை அளக்கலாம். மைக்ரோ வோல்ட்லேருந்து வோல்ட் வரை அழுத்தத்தை அளக்கலாம். இதற்கு ஏற்ற தடைகளை இணைக்க போகிறோம் இந்த கல்வனோமானியோட. அதாவது ஏற்ற தடைகளை எவ்வாறு இணைப்பதுன்றது தங்கி இருக்கு. இப்போ இந்த கல்வனோமானியோட ஒரு தாழ் தடையை சமாந்தரமாக இணைத்து அதை ஆம்பியர் மானியாக மாற்றலாம். உயர் தடையை தொடராக இணைத்து, கல்வனோமானியோடு உயர் தடையை தொடராக இணைத்து வோல்ட் மானியாக மாற்றலாம். இதன் மூலம் வீச்சை கூட்டலாம். ஆகவே அவ்வாறு பரந்த வீச்சுடையது மைக்ரோ எம்பியர் தொடக்கம் எம்பியர் வரை வாசிக்க பயன்படுத்தலாம். வோல்ட் அளவுகளை மைக்ரோ வோல்ட் தொடக்கம் வோல்ட் வரை அளக்க பயன்படுத்தலாம். அப்போ இதை அளக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு வெளியிலே தடையை இணைத்து அந்த சுற்றோட நாங்கள் அதை பயன்படுத்தலாம். எவ்வாறு இங்கு கல்வனோமானிக்கு ஒரு மிக தாழ் தடையை பக்க வழிப்படுத்தல் என்றால் சமாந்தரமாக இணைத்தல் மூலம் ஆம்பியர் மானியாகவும், ஒரு உயர் தடையை தொடராக தொடுப்பதன் மூலம் வோல்ட் மானியாகவும் செயற்படுத்தலாம். அதே நேரத்தில் ஆடலோட்ட மின்னோட்டத்தையும் அளக்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்தலாம். எவ்வாறு? சீராக்கிகளை பயன்படுத்தி. சீராக்கி என்றது உங்களுக்கு நாங்கள் எலக்ட்ரானியில் நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். சீராக்கிகள் என்ன, நாங்கள் பாலவிலை சீராக்கி, அரையிலை சீராக்கி, முழு இலை சீராக்கி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள், உளவில் படிச்சிருக்கலாம். அந்த கருவியின் சுருடன் ஒரு சீராக்கியை தொடுத்து இதனை ஒரு ஆடலோட்ட மின்னோட்டங்களையும் வோல்ட் அளவுகளையும் அளக்கலாம். அப்போ ஆடலோட்ட மின்னோட்டங்களையும் அளக்கிறதுக்கு இதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே இதுதான் இந்த கருவியில் உள்ள நன்மைகள். இப்போ அடுத்ததாக நாங்கள் இந்த நேர் ஓட்ட மோட்டாரை பற்றி பார்ப்போம். இந்த நேர் ஓட்ட மோட்டார் என்றது என்ன? இதில் கவனிக்க வேண்டிய விடயம், இந்த மானிகள் இப்போ பார்த்த கல்வனோமானிக்கும் இந்த மோட்டாருக்கும் இடையில் உள்ள அடிப்படை வேறுபாடு என்னென்றால், மானிகள் தொடர்ந்து சுழலாது. அது ஒரு குறிப்பிட்ட வீச்சுகளை மட்டும்தான் அங்கால சுழல முடியாது. இது தொடர்ச்சியாக சுழலப்போகுது. மற்றபடி எல்லாம் ஒத்த தன்மைகளை கொண்டதாக இது தொடர்ந்து சுழலக்கூடியதாக அமைக்கப்பட்டு. அப்போ இதில் பாருங்கோ,
இந்த மினரோட்ட மோட்டாரில் என்ன நடக்குதுண்டா, இப்போ பாருங்கள் 2 பிளந்த வளையங்களை வைக்கப்பட்டிருக்கு. ஒரு வெளி முதலிருந்து ஒரு சக்தி வழங்குகிற அழுத்தம் முதல் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. அந்த சக்தியிலேருந்து மின்னோட்டம் ஓடுது, மின்னோட்டத்தின் திசை காட்டப்பட்டிருக்கு. பாருங்கள் மின்னோட்டம் ஓடுது. இந்த மாதிரி மின்னோட்டம் ஓடையில் உங்களுக்கு தெரியுது. இதில் பாருங்கள் மின்னோட்டத்தின் திசை இந்த திசை இருக்குது. இப்போ அதாவது எஸ்ஆரில் தாக்குற விசையை பற்றி பார்த்தா மின்னோட்டத்தின் திசை இந்த திசையில் இருக்குது. புலம் ஏன்னா வடக்குலேருந்து தெற்க நோக்கி இருக்க போது. அப்போ மின்னோட்டத்தின் திசை இந்த திசை, புலம் வடக்குலேருந்து புலம் உள்ளங்கையை நோக்கி இருக்கணும் எடுக்கலாம். உள்ளங்கை நோக்கி இருக்கையில் விசை மேலே தாக்குது. அப்போ இதில் தாக்குற விசை மேலே இருக்க போகுது. அதே போல் இந்த பிக்யூவில் தாக்குற விசையை பார்த்தா எங்களுக்கு என்ன, அதாவது மின்னோட்டம் இங்கே புலத்தின் மின்னோட்டத்தின் திசை மாறுது, புலம் அதே திசை. ஆகவே இங்கே மேலேண்டா இங்கே கீழே தாக்கம்ன்றது நாங்கள் இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே அதில் தாக்குற விசை கீழ் நோக்கி இருக்குது. அப்போ கீழ் நோக்கி இருக்கைகள் என்ன செய்ய போகுது, இதால் சுழலை வருது. மேல் நோக்கி விசை தாக்குது, இது கீழ் நோக்கி விசை தாக்குது, சுழலை போகுது. இப்போ சுழலையில் இப்போ பாருங்க, இப்போ ஆரியன் காந்த புலத்தையும் இங்கே உருவாக்கக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு 2 காந்தங்கள்னா உயர் வலிமை வரப்போகுது. உயர் எப்போவும் முறுக்கம் உயர்வாக இருக்குது. ஆகவே இப்படி சுழண்டு இந்த நிலைக்கு வந்தால் அடுத்து அங்கால போன உடனே இப்போ இந்த எஸ்ஆர்ன்றது அங்கால போன உடனே நம்ம என்ன செய்யும், இந்த வளையம் அங்கால வந்துடும். அங்கால வரைகள் என்ன நடக்க போகுது, மின்னோட்டத்தின் திசை மாறிடும். அதாவது மின்னோட்டம் இங்கே மேலே இருந்தது, இது அங்கால போன உடனே மின்னோட்டம் கீழே வந்துடும், எதிர் திசையில் வந்துடும். இப்போ மின்னோட்டம் திசை மாறிக்கொண்டிருக்க போது ஒவ்வொரு அரை சுற்றின் போதும். அப்போ மின்னோட்டம் திசை மாறைகள் என்ன நடக்குது, திருப்ப விசை கீழ் நோக்கி தாக்க போகுது. நாங்கள் ஏற்கனவே ஒரு சுருளை கட்டி தொங்க விடையக்கில்லை நாங்கள் பார்த்தனாங்கள். அதை என்ன செய்யுது, இப்படியே புகைகளை திருப்பி அரை சுழற்சி போனால் திருப்பி முறுக்கம் எதிர் திசையில். அப்போ இப்படி அலைஞ்சு ஓய்வடைஞ்சது அங்கே. அப்போ ஏன் அங்கே தொடர்ந்து இப்போ ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடினா திருப்பி கீழே வந்தால் ஒரு விசை மேலே தாக்க போகுது. ஆகவே அலை நாங்கள் ஏற்கனவே சுருளை தொங்க விட அலை. இங்கே அவ்வாறு இல்லை. என்ன நடக்குது, இந்த ஒவ்வொரு அரை சுற்றின் போதும் மின்னோட்டம் திசை மாறுது தண்டபாட்டில். அதான் இந்த பிளந்த வளையங்கள் செய்யுது. அப்போ மின்னோட்டம் திசை மாறுகைகள் என்ன நடக்குது, அது தொடர்ந்து சுழலக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ந்து சுழல போகுது. அப்போ வெளி முதலிருந்து இருக்கைகளே தொடர்ந்து சுழப்பா. இந்த விசை எப்படி தாக்குது, இது இஞ்சால வந்தோடனே விசைகளை தாக்க வலிக்குது. முதல் மேலே தாக்கினது இந்த பிஎஸ், அதாவது ஆர்எஸ்ன்றது அங்கால போனோடனே அடுத்த பக்கத்துக்கு போனோடனே கீழ் நோக்கி விசை தாக்க போகும். இவ்வாறு தொடர்ந்து சுழல்வதற்கு இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. இந்த பிளந்த வளையங்களை இந்த காபன் தூரிகை என்ன செய்து தொட்டு கொண்டிருக்குமே போகும். அப்போ இந்த சுழற்சி அச்சோட இந்த சுருளும் இந்த பிளந்த வளையங்களும் ஒரே அச்சு பெற்றி சுழலக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. காபன் தூரிகை நிலையாக பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த சுருள் நாங்கள் சொல்கிறது, அந்த சுருளையும் எல்லிரும்பாக நீ அந்த ஒழுங்கு அமைப்பை சொல்ல போகிறோம், ஆமைச்சர்ன்னு சொல்ல போகிறோம். சரி, ஆமைச்சர் சுழற்சி அச்சை குறித்து தொடர்ந்து சுழல போகிறோம். அப்போ இது எவ்வாறு தொடர்ந்து சுழலுதுன்றதை நாங்கள் பார்க்கலாம் எவ்வாறு என்றது. ஆகவே இந்த வகையில் என்ன மாதிரி சுழலுது பாருங்க. இதில் சுழற்சி ஒவ்வொரு காலம் இந்த காந்த விசை கோடுகள் இப்படி இருக்குது. இதில் தாக்குற விசை அங்கால வந்தோன்னா அப்போ மின்னோட்டத்தின் திசை காட்டியிருக்கீங்க, மின்னோட்டம் எப்படி போகுதுன்றது. ஆகவே என்ன மாதிரி தொடர்ந்து இடஞ்சுழியாகவே சுற்றி கொண்டிருக்க போகுது. அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு அரை சுற்றின் போதும் பாருங்க, இந்த பிளந்த வளையம் இஞ்ச வரைகளை விசை மேலே, அங்கால போனோன்னா விசை கீழே. அப்போ தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்க போகுது. ஆகவே இந்த மானிகளுக்கும் இந்த மோட்டாருக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு, இது தொடர்ந்து சுழலக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே தொடர்ந்து சுழலாது. ஆகவே அந்த வகையில் காந்த புலத்தில் சுருக்களின் சுழற்சியை பயன்படுத்தி அமைக்கப்பட்டது மானிகளும் மோட்டார்களும், அதாவது கேல்வனோமானியை சொல்லும் மோட்டார்களும் ஆகும். காந்த புலத்தில் சுருக்களின் சுழற்சியை பயன்படுத்தி அமைக்கப்பட்டது மானிகளும் மோட்டார்களும் ஆகும். ஆனால் மோட்டாரானது தொடர்ச்சியாக சுழல்வதிலிருந்து மானிகளிலிருந்து வேறுபடுகிறது. மோட்டார் தொடர்ந்து சுத்தப்போகுது, ஆனால் மானிகள் அவ்வாறு தொடர்ந்து சுத்தாது. மோட்டார் மின் சக்தியை பொறிமுறை சக்தியாக மாற்றும் ஒரு சாதனமாகும். அப்போ மின் சக்தியால் தான் நாங்கள் பொறிமுறை சக்தி அதை சுழலுது. அப்போ சுழலைகள் என்ன நடக்க போகுது,
அங்கே சுழற்சி அடைஞ்சு கொண்டிருக்கீங்கள அந்த சுழல்வதன் காரணமாக காந்த விசை தொழிற்படும் அங்கே மின்னோட்டம் ஒன்று உருவாகும். உங்களுக்கு தெரியும் மோட்டாரை பற்றி, மோட்டார் டைனமோ. இப்போ டைனமோ சுழன்றால் அங்கே மின்னியக்க விசை ஒன்று உற்பத்தியாக்கப்படும். அந்த மின்னியக்க விசையை நாங்கள் பின் மின்னியக்க விசை என்று சொல்லுவோம். அப்போ நான் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த இந்த கொடுக்கிற மின்னியக்க விசை இந்த விஎஸ்ஸை அங்கே உருவாகிற மின்னியக்க விசை எதிர்க்கும். இந்த மின்னியக்க விசை விஎஸ்ஸை அங்கே சுழல்வதன் காரணமாக உருவாகிற மின்னியக்க விசை எதிர்க்கும். ஆகவே இந்த விஎஸ் எதிர்க்கிற மின்னியக்க விசை அதான் பின்னின் மின்னியக்க விசை. அப்போ அந்த சுற்றுக்கு நாங்கள் ஹெச்ஓ விதி அல்லது உங்களுக்கு சுற்றுக்கான விதியை நாங்கள் ஹெச்ஓ விதியை பற்றி என்ன பின்னர் படிப்பீங்கள். அது சமன் ஐஏ, அந்த சுருளினுடான மின்னோட்டம் ஐஏ ஆர்ஏ ஆக இருக்க போகுது. அந்த சுருளின மொத்த தடை ஆர்ஏ. இப்போ விஎஸ் மைனஸ் இ தான் ஐஏ ஆர்ஏ. அப்போ இதில் இருந்து இந்த ஐஏ என்றது விஎஸ் மைனஸ் இன் கீழ் ஆர்ஏ என்று வரப்போகுது. அப்போ இதில் பாருங்கோ, இந்த பின் மின்னியக்க விசை இ என்றது பின் மின்னியக்க விசை இ சுழற்சி கதிக்கு நேர்வே சமனாக இருக்குது. சுழற்சி கதிக்கு இப்போ சுழற்சி கதி பூஜ்ஜியமாக இருந்தால் மின்னியக்க விசை பூஜ்ஜியம். அப்போ ஆரம்பத்தில் சுவிட்சை நாங்கள் ஆரம்பத்தில் போடும் பொழுது இந்த மின்னியக்க விசை பூஜ்ஜியமாக இருக்குது. மின்னியக்க விசை பூஜ்ஜியமாக இருந்தால் மின்னோட்டம் உயர்வாக இருக்குது. அந்த நேரத்தில் மின்னோட்டம் உயர்வாக இருக்குது. மின்னோட்டம் உயர்வாக இருந்தால் சுருள் எரிஞ்சு போகும். அப்போ எரியிற தடுக்கிறதுக்காக இந்த சுற்றோட ஒரு மாறும் தடை ஒன்று இணைப்போம். ஸ்டார்டர் சுவிட்ச் என்னதை சொல்லுவோம். இந்த மாறும் தடை என்ன செய்யும்? சுழற்சி கதி கூட கூட இந்த மாறும் தடை சுயமாகவே தடை குறைந்து கொண்டு செல்லும். அதாவது சுற்றுள்ள மின்னோட்டத்தை மாறாது பேணக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கு மாறும் தடை. அந்த மாறும் தடைக்கு நாங்கள் ரியோதெட்னு சொல்கிறோம். அதான் ஸ்டார்டர் சுவிட்ச், தொடக்க ஆளி என்று சொல்கிறோம். அப்போ அந்த தொடக்க ஆளி என்ன செய்யுது? அப்போ இந்த கதி கூட கூட மின்னியக்க விசை கூடி கொண்டு போகும். அப்போ ஆரம்பத்தில் தடை உயர்வாக இருக்குது. அப்போ நாங்கள் கதி கூட கூட தடை குறைய, அப்போ எப்போவும் இந்த மின்னோட்டம் சுற்றுள்ள மின்னோட்டம் மாறாது பேணக்கூடியதாக இருக்குது. அதன் மூலம் எப்போ மின்னோட்டத்தை மாறாது பேணுறதுக்கு நாங்கள் அந்த மாறுந்தடையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே இதான் இதில் போகிற மின்னோட்டம். அப்போ ஆரம்பத்தில் உள்ள மின்னோட்டம் பிஎஸ்ங்கள் ஆரையாக இருக்கும், இ பூஜ்ஜியமாக இருக்கும், மேன் கதி பூஜ்ஜியம். அந்த தொடக்கும் போது அங்கே மின்னோட்டம் பெரிய மின்னோட்டத்தை உருவாகாமல் தடுக்க மாறுந்தடையை பயன்படுத்துகிறோம். ஆகவே பாருங்கள், ஆர்மேச்சர் சுருள் கிடையாக இருக்கும்போது ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிப்படி பிக்யூவில் கீழ்முக விசையும் ஆர்எஸ்ஸில் மேல்முக விசையும் தொழிற்படும். நாங்கள் முன்னர் படத்தை பார்க்க உங்களுக்கு விளங்கும். ஆகவே சுருள் இடைஞ்சுழியாகவே சுழலும். அப்போது பிளந்த வளையங்கள் துரிகைகளை மாறி மாறி தொடும். இவ்வாறு சுருளின் ஒவ்வொரு சுழற்சிக்கு நிகழ்வதால் சுருள் தொடர்ச்சியாகவே சுழலும். இப்பொறிமுறை சக்தி மின்சக்தியிலிருந்து பெறப்பட்டதாகும். அப்போ தொடர்ந்து சுழலுது. அதே நேரத்தில் பாருங்க, ஆர்மேச்சர் ஒரு காந்த புலத்தில் சுழல்வதால் அதில் தூண்டப்படும் மின்னியக்க விசை ஈ ஆனது வெளி முதலிருந்து செலுத்தப்படும் மின்னோட்டத்தை எதிர்க்கும். இது பின்மின்னியக்க விசை எனப்படும். இப்பின்மின்னியக்க விசை சுழற்சி கதிக்கு நேர்விகித சமனாகும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இ நேர்விகித சமன் பி சுழற்சி கதிக்கு நேர்விகித சமன். துரிகளுக்கு இடையே விஎஸ் அழுத்த வேறுபாடு பிரயோகிக்கப்படின் அத்துடன் சுருளின் தடை ஆரையாகவும் இருப்பின் விஎஸ் மைனஸ் சி, அதாவது வழங்கிய மின்னியக்க விசை எதிர்க்கிற மின்னியக்க விசை சமன் ஐஏ ஆரை. அப்போ அதை கழிக்கிறோம், அதான் அழுத்த வேறுபாடு சமன் ஐஏ ஆரை. அதுலேருந்து மின்னோட்டம் ஐஏ எழுவா மாற்றிஞ்சத விஎஸ் மைனஸ் இங்கள் ஆரை. ஆகவே இந்த தடை ஆர்மேச்சர் தடை ஆரை சிறியதாக இருப்பதால் மோட்டார் ஓய்வில் இருக்கும் பொழுது சடுதியாக மின்னியக்க விசை பிரயோகிக்கப்பட அதனுடான மின்னோட்டம் ஏன் இது பூஜ்ஜியம், இ பூஜ்ஜியம். ஆகவே மின்னோட்டம் விஎஸ் ஆறு. இது மிகப்பெரிய மின்னோட்டம். அப்போ இந்த மின்னோட்டத்தால் அந்த சுருள் எரிஞ்சிடும். அதை தடுக்கிறது தான் நாங்கள் மாறும் தடை இணைக்கிறோம். இம்மின்னோட்ட
மிக அதிகமாக இருப்பதால் ஆமைச்சரை எரித்துவிட நேரிடும். இதை தவிர்ப்பதற்காக ஆமைச்சருக்கு குறுக்காக முழு வோல்ட்டளவையும் அது ஓடுங்கதியை அடையும் வரை பிரயோகிக்கப்பட மாட்டாது. எனவே ஆமைச்சுடன் தொடர் நிலையில் ஒரு தொடக்காளி அதான் இறையோத்தட்டு பொருத்தப்பட்டுள்ளது. இந்த தொடக்காளி தான் ஒரு மருந்தடை பொருத்தப்பட்டுள்ளது. இதன் பெருமானம் மோட்டாரின் சுழற்சி கதி அதிகரிக்கப்படும் போது படிப்படியாக குறை. அதான் இதில் கதி கூட கூட அந்த தடை குறைபடும். ஆகவே சுற்றியுள்ள மின்னோட்டம் தொடர்ந்து மாறுதல் அடையாது இருக்கும். ஆகவே ஆமைச்சரை தொடக்கும் போது இறையோத்தின் தடை உயர்வாக இருப்பதனால் ஆமைச்சர் எரியாது காக்கப்படும். மோட்டாரால் உருவாக்கும் பொறிமுறை வேலு EIA வேலு என்றது P7VI. நாங்கள் இதை பற்றி ஓட்டமினியில் திருப்பி நீங்கள் பார்க்கலாம். P7VI என்னோட ஓலை வேலை படிச்சிருக்கலாம் சிலபடியே. முழு தொகுதியின் வேலை இது வழங்கப்படும் வேலை. அதே நேரத்தில் இந்த உருவாக்குற வேலை இது வெப்பமாக வீரியமாகிற வேலை. I²RA வெப்பமாக வீரியமாகிற வேலை. அப்போ வலுவை சமப்படுத்தினாலும் இந்த மாதிரி கிடைக்கும். அல்லது நாங்கள் ஏற்கனவே VS - E சமன் IA RA என்று எழுதினாங்க. அப்போ இதில் IA ஏஆல் எல்லாத்தையும் பெருக்கினா IA இங்கேயும் IA இங்கே ஐயால் பெருக்கினா இந்த மாதிரி வரும். ஆகவே அதிலிருந்து இந்த கோவை கிடைக்கும். அப்படியும் பார்க்கலாம். அதான் வேலு வழங்கப்படும் வேலு பெறப்படும் பயன்படுத்தப்படும் வேலுவுக்கு சமனாக இருக்கு. அடுத்ததாக இந்த பின்மினியக்கு விசை தங்கியுள்ள காரணிகள். இந்த பின்மினியக்கு விசை தங்கியிருக்கிற காரணிகள் என்ன? காந்தப்புல வலிமையும் ஆமைச்சரின் சுழற்சி கதியும். அதாவது சுழற்சி கதி கூட கூட பின்மினியக்கு விசை கூடிக்கொண்டுவோம். காந்தப்புல வலிமை கூடினாலும் உருவார மினியக்கு விசையின் அளவு கூடும். ஆகவே காந்தப்புல வலிமையில் தங்கியிருக்கு, மற்றது ஆமைச்சரின் சுழற்சி கதியில் தங்கியுள்ளது. ஆகவே இந்த விடயங்கள் நாங்கள் காந்தப்புலத்தில் இன்றைக்கு பார்த்த விடயங்கள் இந்த ஆரியன் காந்தப்புலத்தை பயன்படுத்தி, அதாவது இணையை பயன்படுத்தி, மின்காந்த இணையை பயன்படுத்தி 2 உபகரணங்களை பற்றி பார்த்தோம். ஒன்று அசையின் சுருள் கல்வனமானி, மற்றது மின் மோட்டார். ஆகவே இந்த 2 விடயங்களும் நாங்கள் எவ்வாறு தொழிற்படுது, அதன் பண்பு தேவைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் அறிந்தோம். அடுத்ததாக சில உதாரணங்களுக்கு வருவோம். ஆகவே இந்த வகையில் முதலாவது உதாரணம், எல் நிலமுடைய ஒரு கம்பி ஒரு சுற்றையுடைய வட்டச்சுருளாக வளைக்கப்பட்டு அதனூடாக மின்னோட்டம் பாய்கின்றது. சுருள் பி காந்தப்பயணத்துடைய புலத்துக்கு தனது தளம் சமாந்தரமாக இருக்கும் வகையில் வைக்கப்பட்டிருப்பேன். சுருள் தாக்கும் இணை, சுருளில் தாக்கும் இணை. இணை என்றது என டோ சமன் நாங்கள் பார்த்த நாங்கள் BIA என்று பார்த்த நாங்கள் ஆரியன் காந்த புலத்தில் இருந்தால் தாக்குற உயர் இணை இது. அதாவது இங்கே சொல்லியிருக்கு புலத்துக்கு தனது தளம் சமாந்தரமாக இருக்கத்தக்கதா. அப்போ சமாந்தரமாக இருந்தால் உயர் முறுக்கம் ஏற்படும் எங்களுக்கு தெரியும். BIA இங்கே ஒரு சுருளண்டா எங்களுக்கு என்னுக்கு பல உண்டு. ஆகவே பாப்போம், இங்கே BIAக்கு பதிலாக எல் நீளமுடைய கம்பிதான் ஒரு சுற்றை உடையதாக அமைக்கப்பட்டு, அப்போ எல் நீளமுடைய கம்பியை தான் இப்படி எல் மொத்த நீளம் ஒரு சுற்றை உடைய கம்பியாக அமைக்கப்பட்டு, அப்போ இதுண்ட ஆறு எடுத்த மொத்த நீளம் தான் சுற்றளவு தான் எல், அதாவது சுற்றளவு 2πr. அப்போ 2πr தான் எல்லுக்கு சமன். ஆகவே இதிலிருந்து r சமன் L/2π. L/2π. ஆகவே இந்த ஏக்கு பதிலாக உங்களுக்கு தெரியும் πr வர்க்கம் பரப்பு. எங்களுக்கு சுருள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இந்த கோவை உண்மை என்று தெரியும். ஆகவே BI/r வர்க்கம் இன்டு எண்ணுக்கு பதிலாக ஒரு சுற்று. ஆகவே இதிலிருந்து BI/r வர்க்கத்துக்கு பதிலாக L வர்க்கத்தின் கீழ் 4π வர்க்கம், 4π வர்க்கம். ஆகவே இதிலிருந்து இதில் ஒரு π வெட்டலாம். B
IL வர்க்கம் கீழ் 4π. ஆகவே நாங்கள் இரண்டாவது விடை கிடைக்கின்றது. ஆகவே இந்த ஒரு சுற்றென்றது தெரியணும். ஆகவே N1 புலத்துக்கு சமாந்திரமாக இருந்தால் அது ஆரியன் காந்தப்புலம் அல்லது தாக்குற இணை உயர்வு, தளமும் புலமும் சமாந்திரமாக இருந்தால் உயர்வு. அந்த வகையில் எங்களுக்கு என்ன மாதிரி இந்த கோவையை பயன்படுத்துகிறோம்ன்றதை எடுத்தால் எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு விடை இரண்டாவதாக கிடைக்கின்றது. ஆகவே இதை எவ்வாறு நாங்கள் இந்த கோவையை நாங்கள் பயன்படுத்துகிற எவ்வாறு என்றதை பற்றி நாங்கள் இந்த கேள்வி மூலம் விளங்கக்கூடியதாக உள்ளது. இன்னும் ஒரு கேள்வியை நாங்கள் பார்த்தா, ஒரு நேரேற்றப்பட்ட துணிக்கைகளின் கற்றை ஒன்று உருவில் காட்டப்பட்டவாறு புள்ளி ஏயினூடாக மேல் நோக்கி செல்லுது. மேல் நோக்கி செல்லுகிறது. இலத்திரன் ஒன்று வேகத்துடன் பீனூடாக கீழ் நோக்கி செல்லுது. இலத்திரன் மீது உள்ள நிலைமின் விசை FE, காந்த விசை FM ஆகியவற்றின் திசைகள் எவ்வாறு இருக்கு? அதாவது பாருங்கோ, இப்போ இது ஒரு நேரேற்றப்பட்டது, நேர். இலத்திரன்றது மறை. ஆகவே இது நேர்மறை என்ற வழியால் இது கவரப்போகுது. ஆகவே மின் விசை FE ஏ நோக்கி இருக்குது. அதே நேரத்தில் காந்த விசை, இப்போ காந்த விசையை பற்றி பார்த்தா, இப்போ நேரேற்றத்தின் நகர்வு திசை தான் மின்னோட்டம். இது மின்னோட்ட திசை. இலத்திரண்ட திசைக்கு எதிர் திசையிலான் மின்னோட்டம் திண்ட திசை. இப்போ மின்னோட்ட திசை ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடினால் நாங்கள் கவர்ச்சி விசை என்றதை பற்றி பார்த்துனாங்க. அதை பயன்படுத்தலாம். அப்போ கவர்ச்சி விசை, காந்த விசை கவர்ச்சி விசையாக இருக்குது. அப்போ காந்த விசையும் அதே திசையிலான் இருக்க போது, FBயும் அதே திசையிலான் இருக்க போது. அல்லது நீங்கள் வளமையாக இது மின்னோட்டத்தின் என்ன இதால் வார புலம் எங்கே இருக்குது, நாங்கள் ஆரம்ப தத்துவத்திலிருந்து நாங்கள் பெறலாம். அதை விட இலகுவாக இது மின்னோட்டம், இதுக்கு மின்னோட்ட திசை மேலே, ரெண்டும் ஒரே திசையில் மின்னோட்டம் என்றால் கவர்ச்சி விசை. ஆகவே எங்களுக்கு மின் விசையும் காந்த விசையும் ஒரே திசையே இருக்க போது, அதாவது ஏ நோக்கியதாக இருக்க போது. ஆகவே முதலாவது விட தந்திருக்கு F ஆனது ஏ நோக்கியும் இல்லை, ரெண்டாவது ஆகிய ரெண்டும் ஏயிலிருந்து அப்பால் இருக்கும் என்றதும் பிழை. அப்படி அப்பால் இருக்கணும்னா என்ன? இப்போ இலத்திரன் மேல் நோக்கி சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கு? இலத்திரன் மேல் நோக்கி போயிருந்தால் விசை, காந்த விசை எதிராக இருக்க போது, மின் விசை எங்கே வரப்போகுது? ஓகே, ஆகவே எங்களுக்கு தெரிகின்றது நாங்கள் ரெண்டு விசைகளும் ஒரே திசையில் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரிகின்றது. அந்த வகையில் என்ன ரெண்டும் அப்பால் இருக்கும் என்றது பிழையானது. ரெண்டும் ஆகவே FE FM ஆகிய ரெண்டும் ஏயை நோக்கி இருக்கும் என்ற விடை கிடைக்கின்றது. ரெண்டும் ஏயை நோக்கியதாக இருக்கு. ஆகவே மற்ற விடைகள் தாளுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது பிழையான முடிவுகள். அடுத்ததாக இன்னொரு கேள்வியை பார்ப்போம். நாங்கள் இறுதியாக இந்த முறை வந்த கேள்வி, உருவில் முறிந்த கோட்டினால் காட்டப்பட்டுள்ள பாதை வழியே கடதாசியின் தளத்தில் இரு பிரதேசங்களூடாக ஒரு இலத்திரன் இயங்குகின்றது. சீரான காந்தப்புலம் B1ம் B2வும் முறையே பிரதேசம் 1லும் பிரதேசம் 2லும் காணப்படுகின்றன. பிரதேசம் 1 காட்டப்பட்டிருக்கு, பிரதேசம் 2 காட்டப்பட்டிருக்கு. பிரதேசம் 1ல் மாத்திரம் ஒரு சீரான மின்புலம் தாளினுள் வழிபட்டிருத்தல் புள்ளி எடினால் காணப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த புள்ளி கோடுகளால் காட்டப்பட்டிருக்கு. அதாவது சீரான மின்புலம் உள்நோக்கி இருக்கு, கிராஸ் காட்டப்பட்டிருக்கிறது. பிரதேசம் 1லும் பிரதேசம் 2லும் உள்ள காந்த புலங்களின் சரியான திசையை தருவது பின்வழியாது. அதாவது காந்த புலத்தின் திசையை சரியாக தருவது இங்கும் இங்கும் எவ்வாறுன்னு கேட்டு. இப்போ பிரதேசம் 1 பாருங்கள். அப்போ இதில் மின்புலத்தின் திசை உள்நோக்கி இருக்கின்றது. மின்புலத்தின் திசை உள்நோக்கி இருக்கின்றது. ஆனால் ஆகவே இலத்திரன் இதில் தாக்குறது இது உள்ளது இலத்திரன். இலத்திரன் என்றது மறை என்று தெரியும் எங்களுக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு இலத்திரனில் தாக்குற விசை
புலத்தின் வழியே இருக்குமா புலத்துக்கு எதிராக இருக்குமா என்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே அதால் வார மின்விசை புலத்துக்கு வெளியே இருக்க போகுது. அப்போ புலத்துக்கு வெளியே இருந்தால் காந்த விசை இது நேர்கோட்டில் பயணிக்கணும் என்றால் காந்த விசை உள்நோக்கி இருக்கும். அப்போ காந்த விசை உள்நோக்கி இருக்க போது எங்களுக்கு காந்த விசை உள்நோக்கி இருக்கும் பொழுது காந்த விசை எங்களுக்கு காந்த விசை உள்நோக்கி இருக்கணும். இலத்திரண்ட திசை இந்த திசைன்னா மின்னோட திசை எங்கே எதிர் திசை இந்த திசையில் இருக்கு. அப்போ மின்னோட திசை இலத்திரண்ட அசைவுக்கு எதிர் திசையில மின்னோட்டம் இருக்க போகுது. மின்னோட்ட திசை இங்கே இருக்க போகிறது. அப்போ மின்னோட்டத்தின் திசை இவ்வாறு அமைகின்றது. மின்னோட்டத்தின் திசை காந்த விசை உள்நோக்கி இருக்க போகின்றது. ஆகவே புலம் மேல் நோக்கி இருக்க போகின்றது. விளங்குதா? திருப்ப சொல்ல கவனியுங்கள். அதாவது இந்த எலக்ட்ரன் மறையேற்றம். அப்போ மறையேற்றம் என்ன உங்களுக்கு தெரியும், புலத்தின் திசைக்கு எதிர் திசையிலான் மின்விசை தாக்க போது மின்விசையின் திசை வெளிநோக்கி இருக்க போகின்றது. ஆகவே காந்த விசை உள்நோக்கி இருந்தால் தான் ரெண்டு விசைகளும் ஒன்றை ஒன்று சமப்படுத்த நேர்கோட்டில் வரப்போகின்றது. ஆகவே காந்த விசை உள்நோக்கி விசை பெருவில் காட்டுது. மின்னோட்டத்தின் திசை இலத்திரண்ட இயக்க திசைக்கு எதிர் திசையில். ஆகவே புலம் மேல் நோக்கி இருக்க போகுது. ஆகவே இந்த இடத்துல உள்ள புலம் இதுக்குள்ள உள்ள புலத்தின் திசை பி மேல் நோக்கி இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல உள்ள புலத்தின் திசை மேல் நோக்கி இருக்க போகுது. இங்கே பார்ப்போம். நாங்கள் இது எங்களுக்கு தெரியும். இலத்திரண்ட திசை இப்படி வட்ட பாதையில் போனால் காந்த விசை இங்கே தனியாக காந்த புலம் தான் இருக்குது. காந்த விசை இப்படி இருக்க போது இந்த இயக்கத்துக்கு செங்குத்தான திசையில் போனால் தான் வட்ட பாதையாக இருக்குது. ஆகவே இங்கும் மின்னோட்டத்தின் திசை அதாவது இலத்திரன் நகர்வுக்கு எதிர் திசையில் மின்னோட்ட திசையாக கொண்டு விசையின் திசை இந்த திசையில் இருக்கு காந்த விசை. ஆகவே இங்கும் நாங்கள் ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை பயன்படுத்தும் போது மின்னோட்ட திசை கீழே விசை எங்கே இருக்க போது இந்த திசையில் மின்னோட்டம் கீழே விசை இந்த திசையில் புலம் உள்ளங்கை நோக்கின வெளிநோக்கி இருக்க போது. ஆகவே இதில் புலத்தின் திசை டாட் பி. ஆகவே பாருங்கள், திருப்பியும் நாங்கள் இதை வடிவாக கவனிக்க வேண்டியது. இங்கு நேர்கோட்டில் போகிற வழியாக அந்த மின் விசைக்கு எதிரான திசையில் காந்த விசை இருக்கணும். அந்த வகையில் புலத்தின் திசை மேல் நோக்கி இருக்குது. இங்கே வட்டப்பாதையில் போகிற வழியாக அதில் தாக்குற விசை எப்போ இயக்க திசைக்கு செங்குத்தாக இருக்க போகுது. விசையின் திசை இந்த திசையும் மின்னோட திசை இந்த திசையாக இருந்தால் புலம் வெளிநோக்கி இருக்க போகின்றது. அந்த வகையில் இந்த பிரதேசம் ஒன்றில் மேல் நோக்கியும் பிரதேசம் ரெண்டில் வெளிநோக்கியும் புலம் இருக்கின்றது. ஆகவே இந்த கேள்வியை நாங்கள் இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் சிந்திக்கிற விடயங்களை எவ்வாறு என்றது ஒரு அழகான கேள்வி என்றே சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இதை எவ்வாறு நாங்கள் புரிகிறோம் என்றதில் தெளிவாக எடுத்துக்கொண்டால் நான் திருப்பி தான் காட்டியிருக்கேன். ஆகவே விடை எது கிடைக்கப் போகின்றது? B1 என்றது இதுக்குள்ள உள்ளது. இதான் நாங்கள் மேல் நோக்கி என்று பார்த்து நாங்கள் அதான் B1, இதான் B1, இது டாட் வெளிநோக்கி என்று பார்த்து நாங்கள் B2. ஆகவே ரெண்டாவது விடை கிடைக்கின்றது. B1 என்றது மேல் நோக்கியும் டாட் எங்களுக்கு இந்த விடை கிடைக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு கேள்விக்கு வந்தால், முறிந்த கோடுகளினால் வரைபுற்ற பிரதேசத்தினுள்ளே இருக்க முடியாத காந்தப்புல கோடுகளை பின்வரும் பரும்படி படங்களில் எது காட்டுகின்றது? ஆகவே உங்களுக்கு தெரியும், காந்த விசை கோடுகள் தொடர்ச்சியானவை, ஆரம்பத்தையோ முடிவையோ கொண்டிரா. மின்விசை கோடுகளால் நேரேற்றத்தில் ஆரம்பித்து மறையேற்றத்தில் முடிவடையும் என்றெல்லாம் பார்த்தினாங்க. ஆகவே தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்க முடியாது, ஒரு புள்ளியை நோக்கி செல்ல முடியாது. ஆகவே அந்த வகையில் எங்களுக்கு அங்கே சாத்தியம், ஒரு வடமுனைவிலிருந்து தென்முனைவுக்கு போகிறது, இதுகளெல்லாம் சாத்தியமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, ஒன்றிலேருந்து இப்படி காந்த விசை கூட ஒரு புள்ளியிலேருந்து வெளியேற முடியாது, தொடர்ச்சியாக இருக்குது. வட்ட காந்த ஒரு மின்னோடினா அதை சுற்றி வர காந்த விசை கோடுகள் இருக்குது. ஆகவே இதில் எங்களுக்கு இலகுவாக புரியக்கூடியதாக இருக்குது. நாலாவது விடையாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு உதாரணமாக,
உருக்களில் காட்டப்பட்டவாறு XY தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள தனி முறுக்கை கொண்ட கம்பி தடங்கள் ஒவ்வொன்றும் ஒரே மின்னோட்டம் ஐயே கொண்டு செல்லுது. ஒரே மின்னோட்டம் ஐயே கொண்டு செல்லுகின்றன. அதில் கவனிக்க வேண்டியது. நாங்கள் கேள்விகள் வாசிக்கைகள் இப்படி கீறி கொண்டு போகிறதும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். கேள்விகளை புரிகிறதுக்கு ஒரு வழி. எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில் ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகிறது. எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில் சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு கம்பி தடமும் அதன் சமச்சீர் அச்சு பெற்றி சுயாதீனமாக காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக சுழல முடியும் என கருதுக. தடங்களின் மீது தாக்கும் தொடக்க முறுக்கங்களின் இறங்கு வரிசையில் தடங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள தெரிவு யாது? இப்போ ஒரே மின்னோட்டம் போது XY தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில் ஒரு சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுது. எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில் சீரான காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுது. இறங்கு வரிசையில் கேட்டிருக்கு. அப்போ முறுக்கம் என்றது எங்களுக்கு தெரியும். டோ சமன் BIAN. எப்போ புலமும் தளமும் சமாந்தரமாக இருந்தால் அந்த வகையில் நாங்கள் இந்த படங்களை பார்ப்போம். அப்போ இந்த எக்ஸ் அச்சின் திசையெல்லாம் இப்போ காந்தப்புலத்தின் திசை இந்த திசையெல்லாம் எல்லாம் இருக்குது. இந்த திசையெல்லாம் B இருக்குது. எல்லாமே இந்த திசையில் இருக்க போது ஆகவே இந்த அச்சு பெட்டி சுழலக்கூடியதாக இருக்குது. ஆகவே எங்களுக்கு இதில் பார்த்தா மின்னோட்டம் எல்லாத்துக்கும் உண்டு. ஒரே மின்னோட்டம் ஒரே காந்தப்புல வலிமை. ஆகவே பரப்பு எதுக்கு கூடவோ அதுக்குத்தான் முறுக்கம் கூட. டோ சமன் BIA என்ன விடும் உண்டு. ஆகவே இந்த பியும் ஐயும் எல்லாத்துக்கும் உண்டு. பரப்பு எதுக்கு கூடவாக இருக்கின்றதோ அங்கு முறுக்கம் உயர்வாக இருக்கு. ஆகவே எங்களுக்கு இந்த கேள்வியில் இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னே தெரியுது ஆக குறைந்த பரப்பு இதுன்னு தெரியுது. நாங்கள் நோமலாக பார்க்கல தெரியுதான் ஆகக்கூடிய பரப்பு. ஆக குறைந்த பரப்பு இதுக்கும் ஆகக்கூடிய பரப்பு இது ஆகவும் உள்ளது. ஆக குறைந்த பரப்பு இது ஆகக்கூடிய பரப்புன்றது எங்களுக்கு சும்மா படத்தை வச்சுக்கொண்டே தெரியக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் ஆக இறங்கு வரிசை என்று கேட்டிருக்கு. அப்போ இறங்கு வரிசைன்னு ஆக கூடியது முதல். அப்போ ஆகக்கூடியது R, ஆக குறைஞ்சது S. அப்போ ஆறும் எஸ்ஸும் ரெண்டாவது இருக்குது. வேறு எங்களுக்கு அந்த வகையிலேயே S தான் ஆக குறைவென்று தெரியுது. அப்போ S ஆக குறைஞ்சென்று தெரியுது. ஆகக்கூடியது இதன்றதை உறுதிப்படுத்தினா ரெண்டாவது விடைக்கு போயிடலாம் நேரடியாக. பாருங்க இதுன்ற பரப்பு என்ன அரைதர அடிதர செங்குத்தியரம் நாங்கள் பயன்படுத்தினா இங்கே 2 அலகு அங்கே 4 அரைதர அப்போ 2 தர. அப்போ இங்கே வரப்போது பரப்பு 4 அரை தர அடி 2 4. இங்கே 1 இது 4. அதாவது இதில் வித்தியாசம் 1ஆக இருக்குது. இது 4 1 தர 4 4ஆக இருக்க போது. அடுத்தது இங்கு பார்க்கல என்ன எங்களுக்கு பாய் பரப்பு பாய் R வர்க்கம் பயன்படுத்தலாம். பைக்கு நாங்கள் அன்னளவாக 3 பார்த்தா கூடி பை ஆறுன்றது இங்கே பாருங்க இதில் 1 4 ஆகவே 3. இங்கேயும் பார்க்க தெரியுது 3. ஆகவே 3/2 6 வர்க்கம் 2 வருது. இங்கே பரப்பை பார்த்தா இதில் 1.5 தர 1.5. ஆகவே உங்களுக்கு தெரியுது பார்த்தோன்னே நாங்கள் பெருக்கி மினக்கிட வேண்டிய தேவையில்லை. ஆகக்கூடிய பரப்பு 6ஆக இருக்கின்றது. ஆக குறைந்த பரப்பு எங்களுக்கு S ஆக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பரப்புகள் 2 அப்போ 2 இறங்கு வரிசைன்னா இந்த பரப்பு 2 சமன ஒன்று பாருங்க. இதில் கவனிக்க வேண்டியது இதில் 4 இல்லை. இதில் உள்ள இதில் உள்ள வித்தியாசம் 3. அப்போ இது 4 3ஆக இருக்குது. இதில் உள்ள 1 4 ஆகவே உயரம் 3 பரப்பு 3. நாங்கள் அதை எடுக்காமலே விடைக்கு போயிடலாம். 3 4 இங்கே அதை விட கூட இருக்குது. ஆக குறைஞ்சது. ஆகவே எங்களுக்கு பாருங்க சரியாக இருக்குது. ஆறுக்கு அடுத்தது Q தான் 4 அடுத்தது 3. இப்போ நாங்கள் இதில்
எங்களுக்கு 4 தச்சலை விட்டால் கூடி எங்களுக்கு இலகுவாக இந்த விடயத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே விடை எங்களுக்கு 2வது விடை கிடைக்கின்றது. ஆகவே இந்த சில நாங்கள் கணித்தல்களை தவிர்த்து நாங்கள் ஓரளவு பார்த்து விடையை ஜட்ஜ் பண்ணக்கூடிய தன்மைக்கும் எங்களுக்கு மாற வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே இதில் 2வது விடை எங்களுக்கு பொருத்தமாக அமைகின்றது. ஆகவே பரப்பில் தங்கியிருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இன்னொரு கேள்வி. சம ஓட்டங்கள் ஐயக்காவும் இரு நேர்கம்பிகள் ஏபி சிடியும் உருவில் காட்டப்பட்டது போல் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகவும் சமச்சீராகவும் வைக்கப்பட்டுள்ளன. ஏபியானது முடிவற்ற நீளத்தை கொண்டிருக்கிறது. இது முடிவற்ற நீளம். சிடியானது முடிவுள்ள நீளத்தை கொண்டுள்ளது. ஏபியின் விளைவாக சிடியின் மீதுள்ள காந்த விளைவானது. அப்போ ஏபியின் விளை சிடியில் உள்ள காந்த விளைவு. அப்போ பாருங்கள், நாங்கள் மின்னோடுது இந்த திசையில் எங்களுக்கு இதால் உருவாகிற காந்த புலம் உள்நோக்கி இருக்க போது, இப்படி போய் நாங்கள் மேக்ஸ்வெல்லின் விளக்கு இஞ்சால வெளிநோக்கி இருக்க போகின்றது. இதுதான் காந்த புலம். இப்போ காந்த புலம் இங்கே உள்நோக்கி இருக்குது. மின்னோட்டத்தின் திசை என்ன? காந்த புலம் உள்நோக்கி இருக்குது. மின்னோட்டத்தின் திசை காந்த புலம் உள்நோக்கி இருக்கின்றது. ஆகவே காந்த புலம் உள்நோக்கி, மின்னோட்டத்தின் திசை இந்த திசையில் இருக்கிறது. ஆகவே விசை மேலே தாக்க போகுது. இதில் தாக்குற விசை மேலே. அதே போல் இங்கே பார்த்து அதுக்கு ஒரு ஒன்று தான் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. என்ன? வெளிநோக்கி இருந்து இங்கே மேல் நோக்கி என்ன, இங்கே கீழ் நோக்கி என்ன, எங்களுக்கு மற்றொன்று மாற இல்லை. புலத்தின் திசைன்னு மாறுது. ஆகவே இது திரும்ப போகுது. இந்த மாதிரி இப்போ திரும்ப போகுது. 2ம் சமாந்தரமாக வரப்போகின்றது. ஆகவே இதில் 2ம் சமாந்தரமாக வரப்போகின்றது. அதாவது இது திரும்ப போகுது. ஆகவே ஏபிக்கு சிடிஎஸ் இந்த இணையின் காரணமாக அது திரும்ப எத்தனிக்குது. எதுக்கு? ஏபிக்கு சமாந்தரமாக வரத்தக்கதாக இங்கே இணை உருவாக போகுது. பாருங்க, விளையில் விசை ஒன்றை, விளையில் விசை இருக்குமோ? இருக்க முடியாது. 2 பக்கமும் சம விசைகள் ஒன்றை எதுக்க போது. இப்போ விளையில் விசை இருக்க இயலாது. அப்போ விளையில் விசை ஒன்றுன்றது பிழை. விளையில் விசை ஒன்றையும் இடைஞ்சுழி இணையையும், விளையில் விசை ஒன்றுன்றது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ விளையில் விசையும் வலஞ்சுழி இணை இல்லை. விளையில் விசை அதாவது பூச்சிய விளையில் விசையையும் இடைஞ்சுழி இணையையும் உருவாக்கும். பூச்சிய விளையில் விசையையும் பூச்சிய இணையையும் உருவாக்கும் என்று வந்திருக்கு. ஆகவே இதிலேருந்து எங்களுக்கு தெரியுது, அங்கே விளையில் விசை பூச்சியம் என்றது தெளிவாக தெரிகிறது. இணை சரி, இணை எங்களுக்கு இடைஞ்சுழி, அதாவது எங்களுக்கு தெரியுது இடைஞ்சுழி இணை என்று தெரியுது. ஆகவே அந்த வகையில் பூச்சிய விளையில் விசையையும் எங்களுக்கு இடைஞ்சுழி இணையையும். ஆகவே திருப்பவும் நாங்கள் பார்க்கலாம் இதை. அப்போ இந்த விசை எங்களுக்கு இது மேல் நோக்கி, இது கீழ் நோக்கி. ஆகவே இது இந்த சுழி இடைஞ்சுழி இணை வருது. தேறிய விசை இப்படி நாங்கள் ஒவ்வொரு இடத்த இதில் தாக்குற விசைகள் எல்லாம் இஞ்சால மேல் நோக்கி இருக்கும், இஞ்சால தாக்குற விசைகள் எல்லாம் கீழே நோக்கி இருக்கும். ஆகவே இதில் தாக்குற விளையில் விசை பூச்சியமாக வருது, இணை இடைஞ்சுழி இணையாக உள்ளது. ஆகவே இவ்வாறு நாங்கள் கேள்விகளை நாங்கள் சிறுக பார்த்து நாங்கள் அதில் உள்ள ஒவ்வொரு விடயங்களையும் தெளிவாக குறிப்பதன் மூலமும் நாங்கள் இலகுவாக இந்த கேள்விகளை நாங்கள் இந்த காந்தப்புலத்தை நாங்கள் முழுமையாக புரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எண்ணக்கருக்களை தெளிவாக புரிந்து கொண்டு திருப்ப அதுக்குரிய விளக்கங்களை புரிவதற்கு சிறு சிறு கேள்விகள் மூலம் எண்ணம் தெளிவாக்கி கொண்டு அதன் மூலம் எண்ணம் நாங்கள் பயிற்சிகளை இதே போன்ற கேள்விகளை செய்வதன் மூலம் பயிற்சிகளையும் தொடர்ந்து பெறுவதன் மூலம் நாங்கள் இந்த பகுதியை எண்ணம் இலகுவாக புரியுதலுக்கான தேவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திரும்ப நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளை எண்ணம் கேள்விகளை செய்து பார்த்து அதற்குரிய வேலைகளை இப்போ இந்த எண்ணக்கருக்களை இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த காந்த புலத்தில் உள்ள விடயங்கள் என்ன, இந்த இணை என்ன, இந்த முப்பரிமாண சிந்தனைகள், ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி, மேக்ஸ்வெல்லின் விளக்கை தக்கை விதி, இவ்வாறான இந்த விதிகளை எவ்வாறு பயன்படுத்தலாம், நான் இடக்கை உள்ளங்கை விதி என்று சொன்னேன், அந்த விதியை நாங்கள் எழுதாட்டியும் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற விடயங்களை நாங்கள்
சிந்தித்தால் இந்த பாடம் மிக இலகுவாக மாறும். அதே நேரத்தில் இதை நாங்கள் எக்ஸாமுக்கு வடிவாக பயன்படுத்தினா புள்ளிகளையும் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் இந்த காந்தபுலத்தை பற்றிய நல்ல அறிவை பெற்றிருப்போம் நினைக்கின்றேன். இதன் மூலம் நீங்கள் இதை திருப்ப அவதானிப்பதற்கு யூடியூப் பின்னுள் சேனல் NI நூடாக நீங்கள் இதை தொடர்ந்து அவதானிக்கிறதுக்கு நீங்கள் முடியும். இதன் மூலம் நீங்கள் இதை இன்னும் தெளிவாக பெறுவதற்கு உங்களுக்கு இது துணை புரியும் என நம்பி விடைபெறுகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம்.